வாழ்க்கையில் தான் சம்பாதிச்சது அத்தனையும் மக்களுக்காக செலவு பண்ண ஒரு மாமனிதர் நம்ம மத்தியில் இருக்கார். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழ்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. It's just something that I want to tell எல்லாருக்கும் that in the மேடை மேலே to give an award for someone of his stature, we're very small. So I take it as an honor to be able to share the stage with him and give him this. Thank you so much. எதுக்கும் பேராசைப்படாமல் எது கிடைச்சாலும் ஒரு பங்கு ஏழை அவங்களுக்கு கொடுத்து தினமும் ஒரு உசருக்கு நல்லது பண்ணலாம். ராஜா கணக்காக இருக்கலாம், ராணி கணக்காக இருக்கலாம். ஆசையை துற என்று சொல்லும் இவருக்கு அப்படி ஒரு பேராசை. பிறருக்கு உதவி செய்வதில், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வதில் மட்டும்தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. முதலில் கேலிக்கு உண்டான இவருடைய பெண்தன்மையான குரலே இன்று உதவி நோக்கும் பலரின் நம்பிக்கையின் பிம்பம். பணபோதையில் சிக்கி உழலும் மனிதர்கள் நடுவே தன் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த பணம், பெற்ற நன்கொடை மொத்தமும் பிறர் நலனுக்காய் வழங்குவதே இவர் வாழ்வின் பெரும் போதை. ஒரு குழந்தை மாதிரி தான் அவர். எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு சிரிப்பு இருக்கும். அன்பை மட்டுமே வாழ்க்கையாக்கி கொண்ட இம்மனிதனை 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் அற்புத மனிதன் என்று உச்சி முகர்கிறது உலகம். கலாம் ஐயா என்ன ரோல் மாடல் அப்படின்னு சொன்ன அந்த பேச்சு தான் நான் பெற்ற எல்லா விருதோட பெரிய விருதா. இவ்வுலகையே அலங்கரிக்கும் இம்மனிதனின் பெரும் மனிதம் இம்மேடையை கௌரவிப்பதில் பெரும் கௌரவம் கொள்கிறது பிஹைண்ட் வுட்ஸ். உலகத்திலே பெரிய விருதுங்கிறது நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது 4 கோடி ரூபா. அதோட பெரிய விருது ஒன்று இருக்குது, மேன் ஆஃப் த மில்லியன். 50 வருஷம் 100 வருஷத்துக்கு இருக்கு. உலகத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க. $6.5 மில்லியன், 30 கோடி ரூபா. அதுதான் உலகத்திலே பெரிய விருது. அந்த விருதே எனக்கு கொடுத்தாங்க. அதை உடனே கொடுத்துட்டா அது வேறு விஷயம். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள்லாம் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் ஒரு சபை வச்சுருக்காங்க. உலகம் முழுக்க உள்ள சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள். அதிலேருந்து நெபலஸ்ட் ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் சிறந்த நல்லிதயம் படைத்த மனிதர்னு ஒரு விருது கொடுக்காங்க. அது உலகம் முழுக்க ரொம்ப புகழ் வாய்ந்தது. அது இந்தியாவில் முதல்ல மதர் தெரசா, அன்னை தெரசாவுக்கு கொடுத்தாங்க. 2வது எனக்கு கொடுத்தாங்க. 2000ஆவது ஆண்டு முடிஞ்ச உடனே ஐநா சபை உலகம் முழுக்கும் சிறந்த சாதனை படைத்த 20 பேரை தேர்ந்தெடுத்து அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆஃப் த 20th செஞ்சுரி, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளர்கள்னு ஐநா சபை கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப பிரசித்தமான விருது. அந்த 20 பேரில் ஒரு ஆளாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆசியா கண்டம் முழுவதும் என் ஒருத்தனை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க.